பாரு என்ன பக்கு பக்குன்னு முழுங்குறா. மெல்ல கூட மாட்டாளா? உனக்கு திட்டினே இருந்திருப்பாள் அடிக்குமா என் மருமவ. அதான் உனக்கு இப்படி தண்ணி அம்மா இருமா போய் எடுத்துட்டு வர. அப்படியே கல்லாட்டே நிக்கிறா பாரு. நீ கேட்டுட்டு இருக்க. இந்த அம்மா குடிமா தண்ணி குடி. ஒரு அவசரத்துல அந்த காஃபி கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேம்மா. அது வேற ஒண்ணும் இல்ல. அது கழுவி 4 நாள் தான் ஆகுது நாத்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை குடி. ஐயோ ஒண்ணும் இல்லம்மா அவ கிடக்குறாம்மா நீ குடிமா. சரியா போயிடும். ஏன் நீ என் பிள்ளை வந்தாலே இப்படி பேசிட்டு இருக்கற? அவ சாப்பிட நிம்மதியா சாப்பிட முடியுதா? ஒரு வாய் வச்சதான் அண்டா குண்டா அளவுக்கு திங்கிறா. அங்க பாருங்க. எப்படிமா பேசணும்? நீங்க தான் பேசுறீங்க. அது பாருங்க தட்டை கூட தலைகீழ கவுத்து சாப்பிடுது. சும்மா குறை பேசிட்டே இருக்காதம்மா. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டியா? அது மாதிரி அவளும் உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. இப்படிலாம் பேசுறவள இருக்க கூடாது. என் மக வந்தா இப்படிதான் இருப்பா. சரி சரி அமிரம்மா அமிரம்மா எங்க ஆட்டுக்குட்டி காணோம் பாத்தீங்களா? இல்லையே ஆட்டுக்குட்டியா? அது எங்க இருக்கு? நேற்று சாயந்தரம் மேய்ச்சலுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பாக்குறோம் காணோம். அதான் சரி கேட்டு போலான்னு தான் வந்தேன். பாத்தீங்களா? ஆட்டுக்குட்டிலாம் நான் பாக்கலம்மா. நீங்க போயிட்டு வாங்க. இல்ல இல்ல நான் பாக்கல. ஆட்டுக்காரம்மா ஒரு நிமிஷம் இருங்க. எப்ப காணோம்? நேற்று ராத்திரில இருந்து காணுங்களா? ஓ சரி சரி சரி. சின்ன குட்டிங்களா? ஆமா சின்னோண்டு குட்டி தான் ஆட்டுக்குட்டி. கூட்டத்தில் கூட்டமாக மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துடும். என்னன்னு தெரியல. நேற்று சாயந்தரத்துலேருந்து காணோம். நான் இந்த ஏரியாவே தேடி எல்லா பக்கம் விசாரிச்சிட்டேன். கிடைக்கல. அப்படிங்களா? சரி சரி. ஆட்டுக்குட்டி எங்கே இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி சரி சாப்பாடு போடு. என் மக வேற பசிக்குது. சாப்பாடு நீ போய் போடு. சாப்பாடு போடு போ. சரி சரி. பக்கத்து வீட்டு பேசிட்டே இருக்கதான் வேலை இவளுக்கு. போ உள்ள போ. அத்தை இந்த மாதிரிலாம் சத்தம் போட்டிங்கன்னா உண்மையை மறைக்க முடியாது அத்தை. எனக்கு தெரியும். என்னடா 1/4 கிலோ 1/2 கிலோ கறி வாங்கி சமைக்கிற அத்தை போய் கெடாலாம் பிடிச்சிட்டு வந்தாங்களேன்னு அப்பயே எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு. என்னது ரோட்டில் மேய்ஞ்ச ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து பிரியாணி போட்டாச்சாட்டுக்கு. எத்தனை நாளாக அத்தை இந்த வேலை உங்களுக்கு? இதுக்கெல்லாம் ஒரு பொழப்பாத்தை. இந்த மாதிரி திருட்டுத்தனமாக போய் பிடிச்சிட்டு வந்து பிரியாணி போட்டு என்னத்தை நான் போய் சொல்லட்டுமா ஆட்டுக்காரிக்கிட்ட? நீ தானே சாப்பிட்ட, அப்புறம் என்ன? போய் சாப்பிடு போ. எனக்கு தெரியாதுல்ல, இப்பதானே எனக்கு தெரிஞ்சிச்சு. சாப்பிட்டுடல அப்புறம் என்ன? பா இந்த அத்தை முழு பூசணிக்காயும் சோத்துல மறைச்சிடுவாங்களாட்டுக்கு. எத்தோ பெரிய பாரு. ஒரு ஆட்டுக்குட்டியை கூட பிடிச்சி சமைச்சு திருட்டுத்தனமாக சாப்பிட்ருக்காங்க. நம்மளுக்கு தெரியல பாரு. அப்பயும் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு தான். என்னமோ தெரியலையேன்னு. நல்ல வேளை அந்த அம்மா தேடிட்டு வரவும் தான் எனக்கே புரிஞ்சிச்சு. சரி சரி அப்பா அத்தை சரியான ஆளாக இருக்க மாட்டுக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மக்கிட்ட இருந்து என்னென்ன ஆட்டையை போடுச்சோ தெரில. சரி விடு மருமகளே. திருட்டு ஆட்டம் பிரியாணி ஒரு ருசியா தான் இருந்துச்சு. கடையில இவ்வளோண்டு வாங்கினாலும் சரி இவ்வளோ வாங்கினாலும் சரி அது ருசி இருக்காது. இந்த திருட்டு ஆடு டேஸ்டா இருந்துச்சு. மூக்க பிடிக்க சாப்பிட்டாச்சு மருமகளே. விடு நீ தானே திட்டுறா, திட்டிட்டு போ. என்னத்தே தெரிஞ்ச தப்ப உணரவே மாட்டீங்களாத்தே? சரி விடுமா, இந்த ஒரு தடவை தானே. சரி சரி இனிமேல் இந்த வேலை செய்யாதீங்க அத்தை. சரிம்மா நீ போமா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வீடியோவா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுக்கோங்க. Thanks for watching this video friends. Bye.